இவங்க என் அம்மா நைனா. அம்மா நைனா இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு முன்னாடியே நைனா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நைனா இறந்துட்டாங்க. நைனா இறந்தாலும் நாங்கள் எல்லாருமே நைனாவை சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். எல்லோரும் கும்பிட்றோன்னா எப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் வச்சு கும்பிட்றோன்னு சொல்ல வரேன் நான். சாதாரண பொண்ணுங்க வந்துட்டு கும்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் கும்பிட்டுட்டு தாங்க இருக்கோம். எங்கள் நைனாவுக்கு நான் ஒரு பொண்ணு கிடையாது, அவங்களுக்கு 7 பொண்ணு. 5 பொண்ணை பெற்றாலே ஆண்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் நைனா 7 பொண்ணு பெற்றும் எந்த குறையும் இல்லாமல் எங்களை நல்லபடியாக வளர்த்து விட்டவங்க அவங்க. அவங்களுக்கு நாங்கள் செய்கிறதுல என்ன தப்பு வந்துட போகுதுன்னு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, எங்கள் நைனாவுக்கு நாங்கள் எப்பயுமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அவங்கள நினச்சி நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு தாங்க இருப்போம். எங்களுக்கு எங்கள் அம்மா நைனாவுக்கு அப்புறம்தான் தெய்வமே. ஏன்னா எங்களை அந்தளவுக்கு எங்களை பார்த்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டவங்க எங்கள் அம்மா நைனா தான். அப்படி இருக்கும்போது அவங்கள கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் நாங்கள் கும்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா பொண்ணுங்க கும்பிடக்கூடாதான். ஆனால் அவங்க பெற்ற பொண்ணுங்க எல்லாருமே நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு தாங்க இருக்கோம். ஒரு நாள் நான் இதை பற்றி ஒரு ஐயர்கிட்ட கேட்டேன். ஒரு வயசான ஐயர்கிட்ட நானே போய் கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா நைனாவுக்கு நாங்கள் கும்பிட்றோம், ஆனால் கும்பிடக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எங்களால் கும்பிடாமல் இருக்க முடியல எங்கள் நைனா அம்மாவங்களுக்காக அப்படின்னேன். யாரும்மா சொன்னது? நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு தானே நீ கும்பிட்ற, நீ கும்பிடலாம் அப்படின்னு அந்த ஐயர் என்கிட்ட சொன்னார். நீ அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்காதம்மா. நீ உனக்கு என்ன தோணுதோ அது நீ செய். நீ செய்கிறது இது தப்பு கிடையாது, அது பெற்றவங்களுக்கு தான் நீ செய்கிற. நீ எப்போ வேணாலும் நீ கும்பிடலாம், நீ கும்பிடு அப்படின்னாங்க. நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி எங்கள் நைனா இறந்து 31 வருஷம் ஆகுது. இந்த 31 வருஷமாகவே நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்றோம். எங்கள் நைனாவுக்கு 7 பொண்ணு 2 பையன். மொத்தம் நாங்கள் 9 பேர் இருக்கோம். நாங்கள் 9 பேருமே சாமி கும்பிட்டுட்டு தாங்க இருக்கோம். எங்கள் நைனா அம்மாவுக்கு என்ன தான் இவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு உயிரோடு இருக்கும்போது ஒன்றுமே நான் செய்யலையேன்னும் போது என் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால என்னால் ஒன்றும் செய்ய முடியலை.